இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஜாமக்கோல் பிரசனத்தில் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். காரத்துவங்கள் நம்ம பார்த்தோம். இன்னும் காரத்துவங்கள் கொஞ்சம் இருக்குது. தாது மூலம் ஜீவன் இருக்குது, சரம் ஸ்திரம் உபயம் இருக்குது, இந்த பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது. அதே மாதிரி செடிகள், கொடிகள், விலங்குகள், பறவைகள், தாதுக்கள், இப்படி நிறையா காரத்துவங்கள் இருக்குது. ரத்தினங்கள் எல்லாமே அது போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா என்னால் இந்த கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு டைம் ஆகுது. அதனால் இந்த ஜாமக்கோல் பிரசனத்தை கான்செப்ட் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வரும் வீடியோக்களில் காரத்துவத்தையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. காரத்துவங்களே நம்ம 40 வீடியோ வரைக்கும் போச்சு அப்படின்னா, ஜாமக்கோல் பிரசனம் பலன் எடுக்கிறது நம்ம சொல்ல முடியாமல் போகணுமோ அப்படின்னு ஒரு விஷயத்தினால இது எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா முக்கியமான காரத்துவங்களை நான் ஏற்கனவே போட்டேன். அது தெரிஞ்சாலே நீங்கள் பலன் சொல்ல முடியும். இன்னும் டெப்த்தாக போகும்போது தான் உங்களுக்கு நிறைய காரத்துவங்கள் தேவைப்படும். அதை நான் இந்த புரிதல் கிடைச்சதுக்கப்புறம், இந்த பலன்கள் எடுக்கும் விதம் கிடைச்சதுக்கப்புறம் நான் கடைசியாக காரத்துவங்கள் போடுறேன். இப்போதைக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதாவது உதயம், ஆருடம், கவிப்பு, இந்த 3 விஷயங்களை ஏற்கனவே எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது எங்கே வரும் அப்படின்னு தெரியணும். இது முதல்ல தெரியணும். இப்போ உதயம் அப்படிங்கிறது தான் ஜாமக்கோல் பிரசனத்தில் லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆருடம் அப்படிங்கிறது தான் நம்ம சந்திரன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த 2 விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். லக்னத்துக்கு பதிலாக உதயத்தையும், சந்திரனுக்கு பதிலாக ஆருடத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். பலன் சொல்கிறதுக்கு இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த உதயம் அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா, கேட்கக்கூடிய கேள்வியாளர் தான் உதயம். ஒருத்தர் கேள்வி கேட்க உங்கள் முன்னாடி உட்கார்றாரு, அல்லது ஒருத்தர் ஃபோனில் கேள்வி கேட்க ஒருத்தர், அதாவது உங்களை ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, கேள்வி கேட்குறதுக்கு அவர் தான் கேள்வி கேட்பார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் தான் உதயம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது நம்பர் 1. உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருது அப்படின்னு பார்க்கணும். வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உதயத்தை நோக்கி எந்த கிரகம் உதயத்தை நோக்கி வருதுன்னு பார்க்குறோம். இந்த உதாரண ஜாதகத்தில் உதயத்தை நோக்கி செவ்வாய் வருது. அப்போ செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் என்ன காரகத்துவத்தை குறிக்குமோ அந்த கேள்வி தான் அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காரகத்துவத்தில் நிறைய கேள்விகள் எழலாம். செவ்வாய்ங்கிறது என்ன காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிலம் வாங்குறதை பற்றி கேட்கலாம், வீடு வாங்குறதை பற்றி கேட்கலாம், சகோதரனை பற்றி கேட்கலாம், ஒரு போட்டியில் வெற்றியடைகிறதை பற்றி கேட்கலாம், மிஷினரியை பற்றி கேட்கலாம். இப்படி நிறைய காரகத்துவங்கள் இருக்குது செவ்வாய்க்கு. அதில் எந்த காரகத்துவத்தை அவர் கேட்பார் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். இந்த கேள்வி, நிறைய கேள்வி அவர் மனசில் எழும். ஆனால் செவ்வாய் சார்ந்த கேள்வி தான் அவர் மைண்டில் ஓடும். அப்படிங்கிறத உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருதோ வெளியில், அதை வச்சு நம்ம இதுதான் கேள்வி கேட்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் அந்த கேள்வி கேட்குறாருல, அதுக்கு இந்த ஆள் தகுதியான ஆளா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த உதய அதிபதி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது 3வது பாயிண்ட்டு. உதயத்தை நோக்கி செவ்வாய் வருது அப்படின்னா இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா, வாங்கக்கூடிய சூழல் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா உதய அதிபதி பார்க்கணும். உதயம் இருக்கிறது கடகம், அப்போ கடகராசி அதிபதி சந்திரன். அப்போ சந்திரன் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது உள்வட்டத்துலேயும் பார்க்கலாம், வெளிவட்டத்துலேயும் பார்க்கலாம். 2லையுமே நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கடைசி டெசிஷன் உள்ளே இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இந்த சம்பவம் நடக்குமா நடக்காதா, அதுக்கு தகுதியானவரா அப்படின்னு பெர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகம் ரொம்ப முக்கியம். வெளியில் இருக்கக்கூடிய கிரகம் அனுமதிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கக்கூடிய கிரகம் தீர்வை கொடுக்கும். இப்போ வெளியில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது, ஆனால் உள்ள அதே கிரகம் நீசமாக இருக்குது அப்படின்னா வெளியில் அனுமதிக்கப்பட்டாலும் கடைசியாக அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ 2 கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். வெளியில் இருக்கக்கூடிய கிரகம் முதல்ல அனுமதிக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய கிரகம் தான் கடைசியாக தீர்வாக நம்ம எடுத்துக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய கிரகமே சரியில்லை அப்படின்னா அந்த காரியம் நடக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லணும். உள்ளே இருக்கக்கூடிய கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா லேட் ஆனதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கக்கூடிய கிரகம் அதுக்கு வழிவிடணும். உள்ளே இருக்கக்கூடிய கிரகம் சம்பவ நிர்ணயத்தை சொல்லும். இது புரிஞ்சுக்கோங்க. அப்போ இங்கே உதயம் அதிபதி சந்திரன், அவர் துலாமில் இருக்கார். அப்போ அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா விருச்சிகத்துக்கு அடுத்து போவார். உள்ளே இருக்கக்கூடிய கிரகம் ரைட் சைடில் மூவ் ஆகும், வெளியில் இருக்கக்கூடிய கிரகம் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். இதில் 2லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன், வெளிவட்ட சந்திரன் தனுசில் இருக்குது, அது விருச்சிகத்தை நோக்கி போகுது.
உள்ளே இருக்கக்கூடிய சந்திரன் வந்து துலாமில் இருக்குது, அதுவும் விருச்சிகத்தை நோக்கி போகுது. அப்போ ரெண்டுமே அடுத்த விருச்சிகத்துக்கு தான் போகுது. அப்போ விருச்சிக ராசி வந்து நீச ராசி, சந்திரனுக்கு நீச ராசி அப்படிங்கிறதுனால இந்த உதய அதிபதி நீசமாக போகிறது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நீசத்தை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீசத்தை நோக்கி இது போயிடுச்சு அப்படின்னா சம்பவம் ஃபெயிலியர் ஆகும். அப்போ நீங்கள் செயல் பண்ணுறீங்க அப்படின்னா வேகமாக பண்ணுங்கள், கொஞ்சம் 1 மாதத்துக்குள்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் காரியம் வந்து செய்கிறதுக்கு நீங்கள் தகுதி இல்லாத ஆளாக போயிடும், அல்லது உங்கள் நிலம் விற்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்போ உதயாதிபதி எப்படி நிலையில் இருக்குதுன்னு பார்க்கணும். 3வது பாயிண்ட்டு, உதயாதிபதி உச்சத்தில் இருக்குது அப்படின்னா அல்லது உச்சத்தை நோக்கி போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிறதுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லணும். நீசமாக இருக்குது, நீசத்தை நோக்கி போகுது அப்படின்னா தகுதி குறைவு, நடக்கிறது லேட்டாகும், வேகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். 4வது வந்து இப்போ ஒருத்தர் கேள்வி நிறையா எழுது, செவ்வாய் சார்ந்த கேள்விகள் நிறையா எழுது, அதுக்கு தகுதியை வந்து உதயாதிபதி சொல்லுது, உச்சமாக நீச்சமானு பார்த்துக்கோங்க. அதில் எந்த கேள்வி ஸ்பெசிஃபிக்காக அவர் கேட்க இருக்கார், அவர் மைண்டில் வந்து ஒரே ஒரு எண்ணம் ஓடும், அந்த ஸ்பெசிஃபிக்காக ஓடக்கூடிய எண்ணத்தை வந்து இந்த 10ஆம் இடம் சொல்லும். 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். 10ஆம் இடத்துல உள்வட்டத்தை தான் ஃபைனலாக நம்ம வந்து எடுத்துக்கணுங்கிறதுனால உள்ளே என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கும்போது சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உள்ளே வெளியில் இருக்க கிரகமும் அந்த சிந்தனையை சொல்லும், இருந்தாலும் உள்ளே இருக்க கிரகத்தை வந்து நம்ம தீர்மானமாக எடுத்துக்கிறோம். உள்ளே வந்து சூரியன் இருக்குது அப்படின்னா அந்த சூரியன் வந்து உதயத்துக்கு 2ஆம் அதிபதி. அப்போ 2ஆம் இடம் சார்ந்த கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2ஆம் இடம்ங்கிறது வருமானத்தை குறிக்கிறது. அப்போ இந்த நிலத்தை விற்று வருமானம் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது வருமானம். அப்போ பணத்தை ஈட்டுறதுக்குரிய கேள்வி தான் அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா 2ஆம் அதிபதி தான் 10ல் இருக்குது. அப்போ இது சார்ந்த கேள்வி தான் ஸ்பெசிஃபிக்காக அவர் மைண்டில் ஓடும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 10ஆம் இடத்துல நின்ற கிரகத்தை பார்க்கணும், உள்ளே இருக்கக்கூடிய கிரகத்தை பார்த்தா போதும். வெளியில் இருக்க கிரகமும் அந்த எண்ணத்தை சொல்லும், ஆனால் உள்ளே இருக்கிறது தான் தீர்மானமாக அந்த எண்ணத்தை சொல்லுங்கிறதுனால உள்ளே இருக்க கிரகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சூரியன் 10ல் இருக்கிறதுனால, சூரியன் உதயத்துக்கு 2ஆம் அதிபதிங்கிறதுனால வருமானம் சார்ந்த கேள்வி. அப்போ செவ்வாய்ங்கிறது இடம், அந்த இடத்த விற்று வருமானம் பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கவிருக்காரு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ 10ல் இருக்க கிரகம் கேள்வியாளனின் ஒருமித்த சிந்தனை. ஒரு கேள்வி ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும் அப்படின்னா இந்த 10ஆம் இடத்துல நின்ற கிரகம் சார்ந்த ஸ்பெசிஃபிக் கேள்வியை வந்து அவர் கேட்பார், மைண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆருடம் அப்படிங்கிறது கடந்த கால கேள்வியை சொல்லும். ஆருடம் வந்து கடந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் பற்றின சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதயம் முதல் ஆருடம், உதயம் முதல் ஆருடம் என்ன சொல்லுது அப்படின்னா கேள்வியின் பாவம் சார்ந்த சிந்தனை. உதயத்திலேருந்து ஆருடம் எத்தனாம் பாவகமாக வருதுன்னு பார்க்கணும். உதயத்திலேருந்து ஆருடம் 3ஆம் பாவகமாக வருது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த 3ஆம் பாவகம் சார்ந்த கேள்வி தான் அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது, இடம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, சகோதரன் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லலாம், மெஷினரி சார்ந்த விஷயங்கள் சொல்லலாம், இது எப்படினாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஆருடம் வந்து 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன எடுத்துக்கலாம், சகோதரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இளைய சகோதரன் தான் 3ஆம் பாவம். அப்போ இளைய சகோதரன் சார்ந்த கேள்வி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது 4ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடமாக வருது, 3ஆம் பாவம். அப்போ வாகனத்தை விற்கலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும், இடத்த விற்கலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். அப்போ இந்த 3 கேள்வியில் ஏதாவது கேள்வி இருக்கும். சகோதரன் சார்ந்த கேள்வி இருக்கலாம், அல்லது வீடு ஒன்று 4ஆம் இடத்துக்கு இது 12ஆம் இடம்ங்கிறதுனால வீடு விற்கலாமா அப்படின்னு கேள்வி இருக்கலாம். இடம் வீடு அதை விற்கிறது மூலிமா இது வந்து 10ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்தை சுட்டி காட்டுறதுனால வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கும். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது வந்து இடம், அந்த இடம் சார்ந்த இடத்தை வந்து விற்று அது மூலிமா வருமானம் பார்க்கலாமா அப்படின்னு அவங்க கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த செவ்வாயினுடைய வீடுகள் பார்த்திங்கன்னா 5ஆம் வீடும் 10ஆம் வீடும். 5ஆம் வீடு விருச்சிகம், 10ஆம் வீடு மேசம். அப்போ விருச்சிகமும் மேசமும் 2 வீடுகள் செவ்வாயினுடைய வீடுகள் அப்படிங்கிறதுனால இந்த 2 வீடுகள் சார்ந்த கேள்வியும் அவருக்கு இருக்கும். அப்போ 5 10 வர்றதுனால 5ங்கிறது பையன், 10ங்கிறது வந்து தொழில். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இவர் வந்து இந்த வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடத்த விற்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் தான் 3ஆம் இடம். அப்போ இடத்த விற்று அது மூலிமா வருமானத்தை சம்பாரித்து அவர் பையனை வச்சு தொழில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். இதுதான் கடைசியாக சொல்ல வரக்கூடிய விஷயம். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்கும்போது உதயத்திலேருந்து ஆருடம் வந்து 3ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ, உதயத்துக்கு ஆருடம் வந்து 3லையோ 11லையோ இருந்தால் நிச்சயமாக இந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம்.
ஃபஸ்ட் பாயிண்ட். இங்கே உதயத்துக்கு 3ல் ஆருடம் இருக்குது, அதனால் நினைத்த காரியம் வெற்றியடையும் அப்படின்னு சொல்லலாம். கவிப்பு அப்படிங்கிறது அந்த சம்பவத்தில் இருக்கும் பிரச்சனையை சொல்லுது. அப்போ கவிப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். கவிப்பு வந்து மெயினாக உதயத்தில் இருக்கக்கூடாது, உதய அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனோடையும் இருக்கக்கூடாது. அது ஃபஸ்ட் பாயிண்ட். அப்படி இல்லைனாலே உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம். யாருனால பாதிப்பு வரும் அப்படிங்கிறத கவிப்பு சொல்லுது. அப்போ உதயத்துக்கு 7ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறதுனால இவருடைய மனைவியினால், கேள்வியாளரினுடைய மனைவியினால தான் இவருக்கு பாதிப்பு இருக்குது, அவங்ககிட்ட பார்த்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கவிப்பு வந்து 3லையோ 11லையோ, உதயத்துக்கு 3லையோ 11லையோ கவிப்பு இருந்தால் காரியம் நிச்சயமாக நடக்காது, தோல்வி அடைஞ்சிரும் சொல்லலாம். உதயத்திலேயோ உதயாதிபதி கூடயோ கவிப்பு இருந்தாலும் அந்த காரியம் தோல்வி அடையும் சொல்லலாம். உதயம் முதல் ஆருடம், உதயத்துக்கு ஆருடம் வந்து 6 to 12 வந்தால் காரியம் தோல்வி அடையும் சொல்லலாம். அப்போ வெற்றி அடைகிறதுக்கு 3 11ஆம் பாவகங்கள், தோல்வி அடைகிறதுக்கு 6 8 12ஆம் பாவகங்கள் அப்படின்னு சொல்லலாம். 3 11ல் கவிப்பு இருந்தாலும் நிச்சயமாக தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஒரு ஜாமக்கோல் பிரசனத்தில் எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிற ஓவர்வியூ. இந்த ஜாமக்கோல் பிரசனமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோவிலே இது சார்ந்த கேள்விகள் இப்படி தான் கேட்பாங்க, எப்படி கேள்வி எடுக்கணும், நடக்குமா நடக்காதா, தோல்வியா வெற்றியா அப்படிங்கிறது இதுதான் ஓவர்வியூ. ஜாமக்கோல் பிரசனத்தினுடைய மொத்த ஓவர்வியூ இவ்வளோ தான். இதை விவரித்து ஒரு 20 வீடியோ வந்து நான் போடலான்னு இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கிரகம்னா என்னென்ன மாதிரி கேள்வி, ஒவ்வொரு பாவகத்துக்கு என்னென்ன மாதிரி கேள்வி, உதயத்துக்கு ஆருடம் ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் என்னென்ன மாதிரி கொஸ்டின், 10ல் என்னென்ன கிரகம் நின்னா என்ன மாதிரி கொஸ்டின், கவிப்பு எங்கே இருந்தால் நல்லது கெட்டது, ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் நீசமாக இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத 20 வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து போடுறேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து காரத்துவத்தை நம்ம பார்க்கலாம். இதுதான் பலன் எடுக்கும் விதம். ஜாமக்கோல் பிரசனத்தில் இந்த மாதிரி மெத்தடில் தான் பலன் எடுக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜாமக்கோல் பிரசனம் இது தெரிஞ்சால் நீங்கள் பலன் சொல்ல முடியும். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த சின்ன கான்செப்டை வந்து நம்ம 20 வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். உதயம் அப்படிங்கிறது கேள்வியாளர். உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் வந்து என்ன கேள்வி கேட்க போகிறார் அப்படின்னு சொல்லுது. உதயாதிபதி வந்து அதுக்கு அவருக்கு தகுதி இருக்கான்னு சொல்லுது. உதயாதிபதி நீசமாக இருந்தால் தகுதி இல்லை, நீசத்தை நோக்கி போனாலும் தகுதி குறைவு அப்படின்னு சொல்லணும். உச்சமாக இருந்தால், ஆட்சியாக இருந்தால் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 4வது வந்து 10ல் நின்ற கிரகம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு சிந்தனை தான் அவர் மைண்டில் ஓடுதுன்னு சொல்லுது. இப்போ 10ல் சூரியன் இருக்கிறதுனால அது 2ஆம் அதிபதி சூரியன். அப்போ 2ஆம் இடம் சார்ந்த கேள்வி தான். இப்போ செவ்வாய் வந்து இடம் சார்ந்த கேள்வியாக இருந்தாலும் அது வருமானத்துக்காக தான் அந்த இடத்த விற்க போகிறாரு அப்படிங்கிறத இந்த 10ஆம் இடத்துல நின்ற கிரகம் சொல்லுது. உதயத்திலேருந்து ஆருடம் எத்தனாம் பாவகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் பாவம் சார்ந்த கொஸ்டினை சொல்லுது. இப்போ 3ஆம் பாவம் தான் சுட்டி காட்டுது. 3ஆம் பாவம் வந்து இளைய சகோதரனும் எடுத்துக்கலாம், 4ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவங்கிறதுனால இடம் விற்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இடம் விற்கிறத அவர் பிளான் பண்ணியிருக்காரு, அது மூலிமா வருமானம் ஈட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த வருமானம் ஈட்டினதுக்கப்புறம் அதை 5 10ஆம் பாவத்தை சுட்டி காட்டுறதுனால பையனை வச்சு தொழில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. இதுதான் அவர் கேட்க வரக்கூடிய கொஸ்டின். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்க்கும்போது உதயத்துக்கு 3 11ல் ஆருடம் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்கோம். 3ல் வந்து ஆருடம் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உதயாதிபதி வந்து சந்திரன் நீசத்தை நோக்கி போகிறதுனால இந்த சம்பவத்தை வேகமாக செய்யுங்க, காலதாமதப்படுத்தினா இது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வெளிவட்ட சந்திரனும் விருச்சிகத்தை நோக்கி போகுது, உள்வட்ட சந்திரனும் விருச்சிகத்தை நோக்கி போகுது, அதனால் சீக்கிரமாக பண்ணுங்கள் காரியத்தை அப்படின்னு சொல்கிறோம். யார் தடையாக இருப்பா அப்படின்னா உதயத்துக்கு 7ங்கிறது கவிப்பு. அப்போ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறவங்களோ அல்லது மனைவியோ வந்து உங்கள் காரியத்துக்கு தடையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். கவிப்பு வந்து சனியோடு இருக்கிறதுனால தொழிலையும் சில பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கடுத்து இது எப்போ நடக்கும், இந்த சம்பவம் நடக்கிறதா இருந்தால் எப்போ இந்த சம்பவம் நடக்கும், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். காரிய வெற்றிக்கு வந்து உதயத்துக்கு 3லையோ 11லையோ ஆருடம் இருந்தால் காரிய வெற்றி அடையும். உதயத்தை நோக்கி சந்திரன் வந்தாலும் காரியம் வெற்றி அடையும் சொல்லலாம். தோல்வி அடைகிறதுக்கு உதயத்துக்கு 3லையோ 11லையோ கவிப்பு இருந்தால் தோல்வி அடையும். உதயம் முதல் ஆருடம் வந்து 6 to 12 வந்தால் தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கால நிர்ணயம் எப்போ நடக்கும், அதுக்கு பரிகாரம் என்னங்கிறத வரும் வீடியோக்களில் பார்ப்போம். அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஜாமக்கோல் பிரசனங்கிறது மொத்தமே இவ்வளோ தான். இது புரிஞ்சுக்கிட்டால் ஜாமக்கோல் பிரசனம் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.